என் உயிர் தமிழர்களுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய காணொளி எப்படின்னா, அம்பை சட்டமன்ற தொகுதியில் சீமான் போட்டியிட போறாரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டாரு அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து 2 நாளாக போயிட்டு இருக்கு. அதுவும் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றியும் நாளுக்கு நாள் தாவேகாவுடைய அரசின் அட்டகாசங்களை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் உறவுகளும் இந்த அரசியல் கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களும் லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணி இந்த காணொலியை இன்னும் 4 பேருக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் இந்த களத்தில் இன்னும் வீரியமாக அழைத்து செல்லும். நம்மளுடைய இலக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்னால வரணுங்கிறது தலைவர் பிறந்த நாளுக்குள்ள. அதை நோக்கத்தோடு நீங்கள் இந்த களத்தில் அழைத்து செல்லுங்கள். உங்களுடைய லைக் ஷேர் தான் என்னை இன்னும் இந்த களத்தில் வீரியமாக அழைத்து செல்லும். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தல் எந்த தேர்தலும் புறக்கணிச்சதில்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அனைத்து தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தலையும் கண்டு பயந்தது கிடையாது. காலத்தை இழக்கலாம், களத்தை இழக்கக்கூடாதுங்கிற கூற்றுக்கு ஏற்ப இந்த களத்தை இழக்காம களத்தில் ஓடிக்கொண்டிருக்கு. மக்கள் எங்களை கொண்டு போய் சேர்க்கலையே தவிர நாங்கள் இந்த களத்தில் உறுதியாக நின்று கொண்டு தான் இருக்கோம். அதுபோல் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6 தொகுதிகள் இதுவரை இடைத்தேர்தலை சந்திக்க இருக்குது. திருச்சி கிழக்குலேருந்து, அம்பாசமுத்திரத்துலேருந்து, விராலிமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகள் சட்டமன்ற தேர்தல் 6 தொகுதிகள் இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் வரைக்கும் வரலாங்கிற வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் 6 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கு. இந்த 6 தொகுதிகளும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுமா அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி போட்டியிட இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா களம் கால், இது உறுதி. இது இன்னைக்கு செய்தியானா அது செய்தி இல்லை. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட போறாரு, பொது வேட்பாளராக அனுப்பாட்ட போறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை கட்சியுடைய அஃபீஷியல் பேஜ்லையோ அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோ அதை இன்னும் வரைக்கும் சொல்லலை. இடைத்தேர்தலை இதுவரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திச்சிருக்காரானா இல்லை. நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை போட்டியிட வைப்பாரே தவிர எனக்கு தெரிஞ்ச இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் இதுவரை போட்டியிட. ஆனால் மக்களுடைய விருப்பம், நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகளுடைய விருப்பம் என்னன்னா, பெரியப்பா சீமான் இந்த களத்தில் போட்டியிடணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். இந்த களத்தில் நான் பொதுவாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னவன் சீமான் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியின் என்னுடைய கருத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய சார்பாக ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலில் கண்டிப்பாக சீமான் அவர்கள் போட்டியிடணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் என்னோட ஆசையும். ஏன் அப்படின்னா மக்கள் அதை விரும்புகிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நின்னார். மக்கள் அதை விரும்பி ஏற்றிருந்தாங்கன்னா மக்கள் சட்டமன்றத்துக்கு. ஆனால் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நின்ன சீமான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பல. இப்போ ஏன் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சீமான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு அழுத்தமான குரல், தமிழர்களுக்கு அழுத்தமான குரல், இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டு ஒரு அழுத்தமான குரல் சட்டமன்றத்தில் இதுவரை ஒலிக்கலை. இப்போ நடக்கிற மாற்று அரசியலில் கூட அது நடக்கலை, மனுநீதி சோழ ஆட்சியில் கூட அது நடக்கலை. அப்படின்னு இப்படி ஒரு குரல் ஒலிக்கணும்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய குரலாக மட்டும்தான் இருக்கும், அதுவும் சீமானவருடைய குரலாக தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. மக்களை தாண்டி நாம் தமிழர் கட்சி உறவுகளும் விரும்புகிறோம். அதனால சீமானவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடணுமா அப்படின்னா போட்டியிடணுங்கிறது எங்களுடைய ஆசை. இதை பரிசீலனை பண்ண வேண்டியது சீமானவர்கள் தான். அதனால எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அறிவிக்கலை. ஆனால் அதுக்குள்ள அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிட்டு. உண்மையை சொன்னால் இந்த 6 தொகுதியில் திருச்சி கிழக்குலையோ ஏதோ ஒரு தொகுதியில் சீமானவர்கள் போட்டியிடணும் என்பது மக்களுடைய ஆசை. கண்டிப்பாக அம்பாசமுத்திரத்துலேயோ அல்லது திருச்சி கிழக்குலையோ ஏதோ ஒரு இந்த 6 தொகுதிகளில் ஏதோ ஒரு தொகுதியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டு மக்களுக்கான குரலா, மண்ணுக்கான குரலா, காவேரி நீரை மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கான குரலா அப்படின்னு ஏகப்பட்ட நன்மைகளுக்கான குரலா நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவருடைய குரல் எழும்பணுங்கிறது மக்களுடைய ஆசை. அதை நோக்கி தான் இந்த செய்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு.
ஆனால் இதை பரிசீலனை செய்ய வேண்டியது பெரியப்பா சீமான் தான். அதனால் பெரியப்பா சீமான் அவர்கள் இதை பரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னும் இடைத்தேர்தலுக்கு நாள் இருக்குது. அந்த களத்தை நோக்கி தான் நம்ம இந்த களத்தில் ஓட போகிறோம். இனி இடைத்தேர்தலை நோக்கி போவோம். அடுத்தடுத்து வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இடைத்தேர்தலில் போட்டியிடும். அதில் ஒரு தொகுதியில் ஒரு ஆளாக சீமான் இருக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகளும் மக்களும் நினைக்கிறாங்க. அதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது தலைமைக்கு தான் தெரியும் என்று கூறி இதற்கான முழு விளக்கம் நாம் தமிழர் கட்சி விரைவில் அதை அறிவிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாளில் அட்டகாசங்கள் அதிகமாயிட்டு இருக்கு தாவேகாவுடைய ஆட்சியில். நாளுக்கு நாள் சம்பவங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் கண்டென்ட் அதிகரிச்சுட்டே இருக்கு. மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற கண்டென்ட்டாக அமையுது அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு நாள் அட்டகாசங்கள் தாவேகா ஆட்சியில் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதில் நேற்று ஒரு வைரல் காணொலியாக ஒன்று பரவுது. வைரலான செய்திகள் ஒன்று பரவுது. நம்ம கூட ட்விட்டரில் அதை எழுதியிருக்கோம். இந்த காணொலி நேற்று எடுத்திருந்தால் தான் இது சரியாக இருந்திருக்கும். ஆனால் கால சூழ்நிலை நாம் தமிழர் கட்சியும் காவேரி உரிமை மீட்பு குழுவும் தஞ்சாவூரில் நேற்று காவேரி நகலெரிப்பு போராட்டத்தை தாவேகா அரசுக்கு எதிராக தீர்மான நகலெரிப்பு போராட்டத்தை எதிர்கொண்டுச்சு. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போனதுனால இந்த காணொலிகள் நான் எடுக்கலை. இல்லைன்னா இந்நேரம் இந்த காணொலியை பேசி இந்நேரம் போட்டிருந்தாலும் இந்த கண்டென்ட் இந்த தாவேகா ஆட்சியுடைய அட்டகாசங்கள் நேற்றே சேர்ந்துருக்கணும். ஆனால் தவறுக்கு மன்னிக்கவும். நம்ம களத்தில் வரல நாங்கள் தான் களத்தில் இருக்கோம்னு சொன்ன தாவேகா பொய் சொல்லி வாக்குறுதிகளை அளித்த தாவேகா கட்சியை ஆள வச்சுங்க. ஆனால் தோற்றாலும் இந்த கட்சியில் உறுதியாக நின்று இந்த களத்துக்குள்ள நிற்கிறோம். அதனால போராட்ட களத்தில் மக்களுக்காகவும் எங்களுடைய விவசாயிகளுக்காகவும் டெல்டா மக்களுக்காக நாங்கள் நின்னோம். இதில் தமிழ் தேசிய பேரவைத் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும் இதில் நின்னாப்புல. பிரதிநிதி தமிழ்நாடுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி தான். அந்த அரசு பதவி தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதியாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கார். அவருடைய பெயர் என்னன்னா வெங்கட் நாராயணன். இந்த வெங்கட் நாராயணன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெங்கட் நாராயணன் யாருங்கிறத தாண்டி இவர் எந்த ஊருங்கிறது தான் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள மாண்புமிகு வெங்கட் நாராயணன் யார் தெரியுமா? கர்நாடகாவை சார்ந்தவர். அந்த மனிதனுக்கு தமிழே தெரியாது, தமிழே தத்தளிக்கும். கர்நாடகாவை சார்ந்த கன்னட. அவரை தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதியாக நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த வெங்கட் நாராயணன் யாரு தெரியுமா? ஒரு புரட்சி காலத்துல புரட்சி தீய பத்த வச்சவரோ, போராட்ட காலத்துல நின்னவரோ, டீ பண்ணு கொடுத்தவரோ, இல்லை தாவேகா அரசோடு சேர்ந்த அத்தனை செயல் திட்டங்களையும் போராட்ட களத்திலையும் கலந்துகிட்ட வெங்கட் நாராயணவனா இல்லை. விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயக படத்துடைய தயாரிப்பாளர் தான் இந்த வெங்கட் நாராயணன். அப்படி என்ன நல்லது செஞ்சுருக்காருன்னா, விஜய் அவர்களுடைய ஜனநாயக படத்தை தயாரித்தார். ஜனநாயகம் படம் வெளியாகலை. ஜனநாயக படம் தேர்தல் சமயத்தில் சமூக வலைதளங்களில் வெளியானதை எல்லோரும் அறியும். அதுபோல் இந்த ஜனநாயகன் படம் தோல்வி அடைஞ்சிச்சு. அதாவது ஜனநாயகன் படம் வெளிவரல. அதுக்கு பலனாக தான் இந்த பதவியை கொடுத்துருக்காரு போல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். டெல்லி, அதாவது தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த கன்னடனான ஜனநாயக பட தயாரிப்பாளரை ஏன் கொண்டாந்து போடணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர் என்ன இது புரட்சி தீய பற்ற வச்சாரா? இல்லை தாவேகாவுடைய அரசுடைய தாவேகா கட்சியில் எதுவும் மெம்பரா? இல்லை தமிழ்நாட்டில் எதுவும் இருக்காரா? தமிழ்நாட்டில் ஒரு ஆள் கூட டெல்லி பிரதிநிதியாக போக தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை தாவேகா கட்சியில் யாருக்குமே தகுதி இல்லையா? ஏன் புசி ஆனந்த் அவர்களுக்கு தகுதி இல்லையா? சரி, அவர் அமைச்சராக இருக்காரு. நம்ம பேச்சாளர்கள், தாவேகாவில் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா போக? யாருமே இதை பார்த்தா அப்படிதானே இருக்கு. கன்னடனுக்கு தகுதி இருக்கு, தமிழனுக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்வி இந்த காலத்துல அமையுது. இந்த வெங்கட் நாராயணனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த வெங்கட் நாராயணனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த வெங்கட் நாராயணன் நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்க தெரியுமா? தமிழ்நாட்டுடைய தாவேகா தலைவரான திரு விஜய் அவர்கள் 108 இடங்களை வென்று கூட்டணி கட்சிகளோட ஆளுநர் மாளிகைக்கும் அங்கே எங்கேயும் போயிட்டு வரப்ப இறுதி நாள்ல அந்த படிவத்தை ஆளுநர்கிட்ட கொடுக்கும்போது பக்கத்துல நின்னது நம்ம அண்ணன் வெங்கட் நாராயணவும் நம்ம ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டித் இவங்கெல்லாம் நின்னாங்க.
அதுல இவர் ஏன் நிக்கிறாருன்னு நம்ம எக்ஸ் தளத்துல கேள்வி கேட்டிருந்தோம். வெங்கட் நாராயணன் ஏன் இங்க போனாரு, ஜனநாயகம் பட தயாரிப்பாக எதுக்கு அங்க போய் நிக்கிறாருன்னு அப்ப கேட்டோம். அப்ப அது சர்ச்சையானுச்சு. ஆனா அப்ப அது புரியல, இப்ப புரியுது ஏன் நின்னாருன்னு. அவர் ஒரு கணக்கட்சியத்தோடு நின்று இருக்காரு அப்படிங்கிற இதையும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். டெல்லி சிறப்பு பிரதிநிதி அந்த ஒரு பதவி எதுக்கானது, அது எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது அப்படின்னா, மத்திய அரசோடு மாநில அரசுக்கு உள்ள இணைப்பு பாலமாக தான் அந்த அமைச்சர் பதவி இருக்கும். அதுபோல நண்பர்களுக்கு அரசு பதவி கொடுப்பது புதுசா, இதுதான் புதுசானா கிடையாது. ஏற்கனவே நமது ஜோதிட சிகாமணி சீமானுக்கு வந்து முதலமைச்சரே ஆக மாட்டாரு, அதற்கான முகம் ஜாதி ராசியே கிடையாது அவருக்கு அப்படின்லாம் பேசினவரும் இதே ரத்தன் பண்டிட் தான். இந்த ஆளுக்கு தனது ஜோதிட ஆசான் ஆன ரத்தன் பண்டிட் யாரு அரசு பணி கொடுத்தார், தமிழ்நாடு முதல்வர் திரு விஜயவர்கள். அது அன்றே சர்ச்சைக்குள்ளானது. அவருடைய அரசாணை வெளியிட்டவுட சர்ச்சைக்குள்ளானது. நம்ம எதிர்த்து பேசணும், எல்லோரும் எதிர்த்து பேசணும்னு தமிழ்நாடு முதல்வர் காதுக்கு எப்படி போனுச்சுன்னா சட்டமன்றம் அன்றே சொன்னோம், சட்டமன்றத்துக்கு எங்களை அனுப்புங்களா, எல்லா பிரச்சனையும் தீர்த்து தாரோன்னு. ஆனா எங்களை அனுப்பல, எல்லாரையும் அனுப்புனீங்க. உண்மையா சொல்லணும்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பாராட்டும். அவர்கள் அந்த இடத்துல நேரா நின்று கேட்டாங்க, ஜோசியர்னா நீங்க உங்க சொந்தக்காரங்களாட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க, அவருக்கு ஏன் அரசு பதவி கொடுத்தீங்கன்னு திராணியோடு தைரியமா கேட்டாங்க. அதை கேட்டு என்னைய எடுத்து கேட்கிறாங்கன்னு நினைச்சு கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அரசு பதவியில இருந்து திரும்ப பெற்றார். அதுபோல அதே நாள்ல ஒரு அரசாணை வெளியாக வேண்டியது வெளியாகல. அதே நாள்ல இன்னொருத்தருக்கும், தனது நண்பரான இன்னொருத்தருக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரின் தனி செயலாளராக நம்மால் ஜெகதீஷ் பழனிசாமிங்கிற விஜய் அவர்களுடைய அசிஸ்டன்ட் கால் ஷீட் வாங்க கொடுக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி, த ரூட்டுங்கிற ஒரு கம்பெனியே நடத்தக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமிய அரசு பதவி கொடுத்திருக்கு, முதலமைச்சருடைய தனி செயலாளரா. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இவர்களுடைய ஆசான் ஜோதிட ஆசானான ரத்தன் பண்டிட்க்கு அரசு பதவி கொடுக்கப்பட்ட அன்னைக்கு இவருக்கும் அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவருடைய அரசாணை வெளியிடல. நம்ம கேள்வி கேட்கிறோம், ஒரு பதிவை ஜெகதீஷ் பழனிசாமி வெளியிட்டதுக்கு அப்புறம் அதன் பின்னு அவருடைய அரசாணை வெளியிடப்படுது. அப்புறம் எப்படி நீங்க தூய சக்தி, மறைத்து வாழக்கூடிய மறைந்த சக்தி, நீங்க தான் ஓர சக்தி, பார சக்தி, கோர சக்தி, தீர சக்தி, தூந்து போன சக்திங்க. இப்ப நீங்க மறைந்து வாழக்கூடிய, மறைத்து பழகக்கூடிய, ஊழல் நிறைந்து காணக்கூடிய மறைத்த சக்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் பாயிண்ட்லயே போனா இது ஒரு மறைத்த சக்தி, பொய் ஏமாற்றக்கூடிய சக்தி, வாக்குறுதிகளை மறந்த சக்தி, வாக்குறுதிகளை ஏமாற்றிய சக்தி, 2500 கொடுக்காத சக்தி, இது ஒரு ஊழல் சக்தி, தூந்து போன சக்தி, பயந்து போன சக்தி. அதாவது கரூர்ல 41 பேர் இறந்த போதும் அதை என் மீது ஏன் பழி போடுறீங்கன்னு கேட்ட சக்தி. இப்படிலாம் எனக்கும் கேள்வி கேட்க தெரியும். முதலமைச்சர் திருச்சியில சொன்னது போல எனக்கும் நல்லா வாயில வரும், ஆனா நான் வாயில கேட்டேன்னா அது மட்டும் தப்புன்னு நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகளை அடக்குமுறை செய்து ஜெயிலில் அடைக்க பார்ப்பீங்க. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல இப்படிங்கலாம். அதே போல இப்ப சொன்னோம்ல, இந்த 2 பேர் மட்டும் இல்ல, அதனை தொடர்ந்து நம்ம ஆளு கர்நாடகாவை சார்ந்த கன்னட மொழியை சேர்ந்த வெங்கட் நாராயணா. அது போல இந்த அரசு பதவியை தனது நண்பர்களுக்கு கொடுப்பது என்பது புதுசு இல்லை. முதலே யாரு, நம்ம ஜோதிடர் சகாமணி, அடுத்து நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி, இப்ப இவரு, இன்னும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கிற அரசாணை வெளியிடப்படல. ஜானாராமசாமி இருக்கலாம், இது போன்ற பல நபர்கள் உள்ளுக்குள்ள அரசாணை வெளியிடாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்வர் அன்று சொன்னார், ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட்டு கிண்டாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. இப்ப யாரு வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கிற கேள்வி வருது. இப்ப நீங்க பதில் சொல்லணும், ஊரா வீட்டு நெய்யில எல்லாம் ஸ்வீட்டு கிண்டாதீங்க ப்ரோ, அப்புறம் அது எக்ஸ்பிரி ஆகிடும். அப்புறம் உங்க அமைச்சர் போல இந்த முறுக்கு எங்க தயாரிச்சது, இந்த முறுக்கு இந்த டேட்ல தான் தயாரிச்சதுன்னு எப்படி தெரியுங்கிற மாதிரி, இந்த நெய்யை வச்சு எப்படி இது ஸ்வீட் செஞ்சீங்க, இந்த ஸ்வீட் எப்ப தயாரிக்கப்பட்டது, அரசாணையே வெளியிடலையே அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வியை உங்க ஆளுங்க கேட்பாங்க. இன்னைக்கு இந்த வெங்கட் நாராயணா பதவியை செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. டெல்லி பிரதிநிதி இப்படிக்கு சேர்த்துருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா, ஒரு ஆகச்சிறந்த முட்டா நம்ம அண்ணன் திருமாவளவன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, டெல்லி பிரதிநிதியான கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட் நாராயண பதவியை கொடுத்ததுக்கு இது தாவேகா கட்சியின் உட்கட்சி விவகாரம், இதுல நான் என்ன பதில் சொல்றது, இது அவங்க கட்சியுடைய விவகாரம் அப்படின்னு அறிவே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்.
அவருக்கு என்னைக்கு தான் இருந்திருக்கு. அதை தாண்டி நம்ம இப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்வது போலயே தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் டெல்லி பிரதிநிதியா வெங்கட் நாராயணா தனது நண்பரை இணைச்சதுக்கு காரணம் உட்கட்சி விவகாரம்னா, இது அந்த பிரதிநிதித்துவம் வந்து தாவேகா கட்சியுடைய பிரதிநிதித்துவம், தாவேகா கட்சிக்கு தான் அவர் பிரதிநிதினா இங்க கேள்வி கேட்க தேவையில்லை. இது கட்சியுடைய உட்கட்சி விவகாரம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இல்ல, இந்த தமிழ்நாட்டுடைய இந்த பிரதிநிதிங்கிறது யார்? தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி, தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசக்கூடிய, ஒன்றிய அரசு கிட்ட பேசக்கூடிய ஒரு இணைப்பு பாலத்துடைய பதவியை வச்சிருக்கக்கூடிய ஒரு வெங்கட் நாராயணன். அப்படி இருக்கும்போது இது எப்படி உட்கட்சி விவகாரமா ஆகும்? அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இது எப்படி இருக்குன்னா, முட்டு கொடுக்கலாம், ஆனா இவ்வளவு பெரிய முட்டா கொடுக்கக்கூடிய ஆளு நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ஒன்றுதான் இறுதியா சொல்லணும், இந்த அரசு ஒவ்வொரு நாளும் வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளுக்கு எதிராகவும் நம்ம குரல் எழுப்ப நமக்கு இருக்கிறது. நன்றி.